இன்னைக்கு ஓடிடியில் ஸ்ட்ரீமிங்கான படங்கள் பார்க்கலாம். தி வாக்கிங் ஆஃப் எ நேஷன் இது ஒரு ஹிந்தி மூவி. சோனி லிவ்ல தமிழ் டப்பிங் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. டாமினிக் இது ஒரு ஹாலிவுட் மூவி. அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங் அவைலபிளாக இருக்கு. எஃப் மேரி கில் இது ஒரு ஹாலிவுட் மூவி. நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. பாபு இது ஒரு தெலுங்கு சீரீஸ். ஜியோ ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா தெலுங்கு மூவியான மனமே. இந்த படம் அமேசான் பிரைம்ல தெலுங்கு லாங்குவேஜில் மட்டும் அவைலபிளாக இருக்கு. அடுத்ததா தளபதியோட மூவி தான் சச்சின். இந்த படத்தை ரீரிலீஸ் இந்த மார்ச் மாதம் பண்ண போகிறோம்னு அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி வர மார்ச் 28 சச்சின் படத்தை ரீரிலீஸ் பண்ண அதிகமான சான்சஸ் இருக்கு. தளபதியோட எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான படம் தான் இந்த சச்சின். அடுத்ததா 10 ஹவர்ஸ். இந்த படத்துல சிபிராஜ் தான் லீடா நடிச்சிருக்காரு. ஆல்ரெடி 10 ஹவர்ஸ் படத்தோட டீசர்லாம் வந்திருந்தது. டீசர் வேற லெவல்ல இருந்தது. இந்த 10 ஹவர்ஸ் படத்தை ஏப்ரல் மாசம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறோம்னு அபிஷியலாவே சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி ஏப்ரல் 24 10 ஹவர்ஸ் படத்தை தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண அதிகமான சான்சஸ் இருக்கு. அடுத்ததா நம்ம அட்லியோட 6th மூவியோட அப்டேட் இப்ப கிடைச்சிருக்கு. அட்லியோட 6th மூவியை நம்ம அல்லு அர்ஜுன் வச்சு தான் அட்லி டைரக்ஷன் பண்ண போறாராம். அட்லி 6 படத்துல நம்ம சிவகார்த்திகேயன் ஒரு முக்கியமான ரோல்ல அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அட்லி டைரக்ஷன் பண்ண 5 படங்களுமே பிளாக் பஸ்டர். இவரோட அட்லி 6th மூவி அல்லு அர்ஜுனை வச்சு எடுக்கிறதுனால நெக்ஸ்ட் 1000 crore லோடிங்.